கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நம்மளுக்கு விசுவாசம் இருக்கணும். You must have the faith in God's forgiveness. ஆண்டவர் மன்னிப்பார் என்ற அந்த விசுவாசம் இல்லைன்னா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. When you believe in Jesus, okay, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, யாக்கோப் 2 எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்ல பாயிண்ட் வருஷம் தெரியுமா, மன திரும்புதல், அதான் கிரியை, அதுதான் ஆக்ஷன். அப்போ நம்ம மன திரும்பினா கர்த்தர் நம்மளை மன்னிப்பார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம மன திரும்புறோம் இல்லையா, அதான் கிரியை. இப்போ கர்த்தர் மன்னிப்பாரோ இல்லையோ, எதுக்கு தேவையில்லாம மன திரும்பணும் அப்படின்ட்டு நம்ம பாவத்தை கண்டினியூ பண்ணலாம், கரெக்டா இல்லையா? ஆனால் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, மன திரும்பிடும். இப்போ என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், நான் மன திரும்பிட்டேன், நான் மன திரும்பின வச்சு கர்த்தர் என்னை மன்னிப்பார். எளியகுமாரன் தப்பு பண்ணிட்டான். அவன் என்ன சொல்றான்னா, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்கண்ணு கூட சாப்பாடு இருக்குது, எங்கள் அப்பா அப்படி ஒரு பொல்லாதவர் கிடையாது, நிச்சயமா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ஒரு வேலைக்கண்ணை கொடுப்பாருன்னு சொல்லி அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் வரான். அம்மா இல்லையா, இல்லாமல் ஏன் வாங்க போக போகிறான்? எங்கள் அப்பா என்னை விரட்டி அடிக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனை நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் போய், ஏன்னா அவன் அப்பா கூடவே வளர்ந்த வசி, அப்பா எவ்வளோ இறங்கின மனுஷு, எப்படி மனதுருகி உதவி செய்வாரு, எப்படி மற்றவங்க இறங்கி போவாரு, எல்லாம் நல்லாவே அறிந்திருக்கான். நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறீங்கன்னா உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியணும், உங்க அப்பா எப்படி மன்னிப்பாருன்னு உங்களுக்கு தெரியணும். So you will never hesitate to seek the forgiveness of God. கர்த்தரோட பாவ மன்னிப்பை தேட நீங்க யோசிக்க மாட்டீங்க, நீங்க தைரியமா போய் நிப்பீங்க போயிட்டு. காரணம் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் மன்னிக்கிற தேவன், ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் போய் மன்னிப்பு கேட்டா அவரை நீ மன்னிப்பார். எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் போய் மன்னிப்பு கேட்டா நிச்சயமா ஏசப்பா என்னை மன்னிப்பார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது தயங்கி தங்கி நிற்பீங்களா? இல்ல, தைரியமா போவீங்க. எங்க அப்பா என்னைய மன்னிக்க யாரை மன்னிக்க போகிறா? நான் பாவத்தையும் விட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், இப்ப எதுக்குமே மன்னிக்காம இருப்பாரா? நான் தான் மனத்திற்கு ஏற்ற கனி நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு, நிச்சயமா நான் போன ஆண்டை அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னு சொல்லி நீங்க தைரியமா போவீங்க. The problem is, நிறைய பேர் மன திரும்பியும் டவுட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, மன்னிச்சுட்டாரா இல்லையா, ஏதாவது ஒரு நடந்தா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டு திருப்பி என்னை அடிக்கிறார். நான் பாருங்க, முதலே சொல்லிட்டேன், கர்த்தர் மன்னிச்சர்னா பாவத்தை கொண்டு போயிட்டு சமுத்திரத்தை போட்டுருவான்னு போட்டிருக்குது, கடல் ஆழத்துல போட்டுருக்குது. அப்ப யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் பாவத்தை கர்த்தர் திருப்பி மேலே கொண்டு வருவது கிடையாது. He will never bring it up again. Why you lose peace? ஏன் சமாதானத்தை எழுந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு டவுட், ஆண்டு பாவத்தை மன்னிச்சாரா, ஐயோ என்ன நடக்க போதோ, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, என்ன நடக்க போதோ, நடக்கணுமோ நடக்க வேணாமோ, ஓகே, நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை வரணுமோ வராதோ, ஓகே, அது கர்த்தரோட கையில் இருக்குது. தண்டனையை அவர் அனுமதி கொடுத்தா கூட அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார், நன்மையாக மாற்றுவார். அதை தாங்கி கொள்றதுக்கான கிருபையும் பலத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். So you don't have to worry about it. அதை குறித்து நீங்க கவலைப்பட அவசியமே கிடையாது, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். The thing is, நீங்க தேவனோட பாவ மன்னிப்பு மேல ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். The second blessing spiritually which we receive is the peace. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது சமாதானம், மூணாவது தான் சந்தோஷம். சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டார், என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் மன்னிச்சிட்டார்னா அவர் கைவிட மாட்டார் என்ற அர்த்தம். இப்ப நம்மளுக்கு ஏன் சமாதானம் இல்லைன்னா, நம்ம கைவிடப்பட்டோமோ, கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்குது. நம்ம பண்ண தப்பு தானோ அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறோம். ஆண்டவர் நீங்கள் பயந்து நடங்கி. இப்ப கூட ஒன்று கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை, 5 வயசு 6 வயசு பிள்ளை தப்பு ஏதோ பண்ணிட்டு போய் கிச்சனை போய் கபோர்ட் பிள்ளை ஒழிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த அப்பா அம்மா அடிக்கவே போனாலும் அந்த பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஏன் இது இப்படி இருக்குது, நான் உனக்கு என் நம்பிக்கை இல்லையா, வா நான் உன்னை மன்னிக்கிறேன். ஹியூமன்ஸ் நம்மளே இறங்குறோம், ஆமாவா இல்லையா? திங்க் அபவுட் காட். நீங்க கலங்கி இருக்கிறது, பயந்து இருக்கிறது, சமாதானம் எழுந்து இருக்கிறது தேவன் விருப்பம் கிடையாது. கூனி குறுகி ஓகே, தூரமா நின்று பார்க்கறது விருப்பம் கிடையாது. ஒரு குஷ்டரோகி இயேசு இடத்துல போகிறான், போய் என்ன பண்றான், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றான். இஃப் யூ ஆர் வில்லிங் ஹீல் மீ. இப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவனுக்கு உடம்புலாம் தோல் வியாதி, அப்படியே அந்த தண்ணிலாம் உடம்பு அப்படியே வடைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் யாருடையும் பேசக்கூடாது, பேசினா அவங்க தீட்டாயிருவாங்க, அந்த காரியம் மற்றவங்க மேல பரவ முடியும். ஓகே, அந்த வியாதி மற்றவங்களுக்கு உண்டாக முடியும். இப்போ அவன் என்ன பண்றான் நீங்க பாத்தீங்கன்னா,
தலை குனிஞ்சு இயேசுவே சித்தமானால் சுத்தமாக்குங்க அப்படின்னு. இயேசு வாயை திறந்து பேசுறதுக்கு முன்பாகவே அவன் தலையில கையை வச்சு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்ட்டார். இயேசு ஏன் கையை வச்சாரு? நீ தயங்குற, நான் கை விப்பேன்ட்டு, நான் கையை வைப்பேன் உன் மேல வச்சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, தப்பு பண்ணிட்டு தப்பை உணர்ந்துட்டு என்னை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா நம்ம சந்தேகத்தை நிற்கிறோம், தயங்குறோம். அம்மாவளியா? ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளையா என் இடத்துல பா, நான் உன்னை மன்னிக்கிற தகப்பனாக இருக்கின்றார். Have your faith. இங்க பாருங்க, அந்த குஷ்டரோகி அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனுஷனோட பாவத்தை தான் குறிக்குது. ஓகே, வாட் கேன் மேக்ஸ் a man defile? ஒரு மனுஷன் தீட்டாக எப்படி மாற முடியும்? அவனோட பாவம் தான். அப்ப அந்த மனுஷன் அப்படி குறுகி இருக்கும் பொழுது எதிர்த்து மறந்து தெரியுமா, நம்மளும் தப்பு பண்ணிட்டு யோசிக்கிறோம், யாருமே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஓகே, கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை ஒதுக்கிடுவாரோ நம்ம பயப்படுறோம். ஆமாவா இல்லையா? பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவர் மனுஷன் இல்லை, தெய்வன். மற்றவங்க உங்களை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கே யோசிப்பாங்க, உங்களை நியாயம் இருப்பாங்க. கர்த்தர் அப்படி கிடையாது, தேவன் அப்படி கிடையாது. அவர் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்பாகவே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறார். His heart is upon forgiving you. I'm telling you, நீங்க நினைக்கிறீங்க அவர் கோச்சிக்கிட்டு முகத்தை திரும்பிட்டு, அவர் ஏங்கிட்டு இருக்கிறார் உங்களை மன்னிக்கிறதுக்காக. ஆனா அதுல ப்ரோசஸ் இருக்குது, மன திரும்பணும், ஓகே, அறிக்கையிடணும், இதெல்லாம் பண்ணி முடிச்சு. ஆனா நீங்க விசுவாசிச்சால் கண்டிப்பா மன்னிப்பார். No one would repent if they don't have faith on his forgiveness. அவரோட பாவ மன்னிப்பு மேல உங்களுக்கு விசுவாசம்னா நீங்க மன திரும்பவே மாட்டீங்க. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க எப்படிப்பட்ட ஒரு கடினமான மனுஷனாக இருந்தாலும் நீங்க கெஞ்சும் பொழுது அந்த மனுஷன் மனம் இறங்கி உங்களுக்கு காரியங்களை செய்யலாம். பொல்லாத மனுஷனே அப்படின்னா கர்த்தர் எப்படி இருப்பார் யோசித்து பாருங்க. தைரியமாக போய் நில்லுங்க, போய்ட்டு ஆண்டுக்கு முன்பாக போயிட்டு, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை சரி கட்டுங்க, சரிப்படுத்துங்க. நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஸோ சரி நினைப்பாங்க, இல்லை நம்ம ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டால் சரியாயிடும். அப்படி ஒரு ராங்கான ஒரு ஃபேத் இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் மொத்தமாக மன்னிப்பு கேட்டேன் பாஸ்டர், நான் நம்புகிற ஆண்டர் மன்னிச்சிட்டார், நாளைக்கு நான் செய்ய போகிற பாவத்தை ஆண்டர் மன்னிச்சிட்டார். இல்லை, இட்ஸ் a daily process. டெய்லி ப்ரோசஸ். ஹல்லேலூயா. டெய்லி நீங்கள் மன திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து இருந்துபட்டிருக்குது, அவர் விசுவாசிக்கிற யாவரும் அவர் நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.